வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். அத்தங்கி காவனூர் ஏரியில் அளவுக்கு அதிகமாக சவுடு மண் அள்ளுவதாக கூறி கிராம மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் அத்தங்கி காவனூர் ஊராட்சியில் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரி ஒன்று உள்ளது. இந்த ஏரியில் இருந்து தச்சூர் முதல் ஆந்திர மாநிலம் சித்தூர் வரை 6 வழிச்சாலை அமைக்கும் பணிக்கு சவுடுமண் எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த ஏரியில் ஒரு குறிப்பிட்ட சர்வே எண்ணில் உள்ள பகுதியில் சவுடுமண் எடுக்க திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகமும் கனிம வளத்துறை அதிகாரிகளும் அனுமதி அளித்தனர். ஆனால் சவுடுமண் அள்ளும் தனி நபர்கள் குறிப்பிட்ட இடத்தை தவிர்த்து வேறு பகுதியில் மண் அள்ளுவதாக கூறப்படுகிறது. மேலும் இரவு நேரங்களில் இந்த ஏரியில் உள்ள ஒரு பகுதியில் மணல் எடுத்து விற்பனை செய்யப்படுவதாக வெங்கல்குப்பம் கிராம மக்கள் சாடி வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை 4 ஹிட்டாச்சி இயந்திரங்கள் மூலம் மண் எடுக்க வேண்டிய குறிப்பிட்ட இடத்தை விட்டுவிட்டு வேறு இடத்தில் சவுடுமண் அள்ளியதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டி குவாரியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அளவுக்கு அதிகமான ஆழத்தில் சவுடுமண் அள்ளுவதாகவும் குற்றம் சாட்டினர். இதனால் சவுடுமண் எடுத்த தனிநபர்கள் ஹிட்டாச்சி இயந்திரங்களை ஏரியின் ஒரு பகுதியில் ஓரமாக நிறுத்திவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டனர். மேலும் குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே சவுடுமண் அள்ளுவோம் என கிராம மக்களிடம் கூறினர். இப்பிரச்சனையால் இன்று தற்காலிகமாக குவாரியை மூடுவதாக கூறிவிட்டு அங்கிருந்து அனைவரும் புறப்பட்டு சென்று விட்டனர். இப்பிரச்சனையால் சுமார் 1 மணி நேரம் இப்பகுதியில் பதட்டமும் பரபரப்பும் நிலவியது. கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் நிலத்தடி பாதுகாப்புக்காக கண்டிக்கின்றோம் 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 நிலத்தடி நீர் பாதிப்பை கண்டிக்கின்றோம் நிலத்தடி நீர் பாதிப்பை கண்டிக்கின்றோம் 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 வெங்கல்குப்பம் பாதிக்கப்படுவதற்காக நாங்கள் கண்டிக்கின்றோம் வெங்கல்குப்பம் பாதிக்கப்படுவதற்காக கண்டிக்கின்றோம் 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 அதிக ஆழம் எடுப்பதினாலே மேலே பக்கத்துல இருக்கிற பொதுமக்கள் கிட்ட இது மாதிரியே சர்வே பண்ண போறோம் எங்க ஏரியா நீங்க வாங்கன்னு எந்த ஒரு தகவல் சொல்லல. அந்த அத்திங்கக்காவனூர் தலைவரோ இல்லாட்டி இருக்க பொதுமக்களோ வெங்கல்குப்பத்துக்கு எந்த ஒரு தகவல் சொல்லல. அவங்க இஷ்டமா எங்க ஏரின்னு சொல்லிட்டு சர்வே பண்ணிக்கிறாங்க. இதுக்கு நாங்களே பலமுறை அதிகாரிகிட்ட போயிட்டு மனு கொடுக்குறோம். எங்களுக்கு ஊருக்கு பாதிக்குது, கலங்களை கீழே தரமட்டத்தில் கட்டுங்க, தண்ணி வெளியே போட்டோம்னு சொன்னா அதெல்லாம் முடியாது. விவசாய நிலம் இது ஏரி இது எங்களுக்கு இந்த பக்கம் அத்திங்கக்காவனூர் கீழே 100 ஏக்கராவுக்கு விவசாயத்துக்கு தேங்கி பண்றோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா எந்த ஒரு அதிகாரி கெப்டிருந்து எடுக்க மாட்டாங்க. ஊருக்கு தான் எங்க வெங்கல்குப்பத்துக்கு ஊருக்கு தண்ணி ஓடிச்சிக்கின்னு நாங்க வெங்கல் பகுதி ஸ்கூல்ல போய் சேர வேண்டிய வருது. வருடம் இது போல பிரச்சனை வருது. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பார்த்தோம்னா எங்களுக்கு நீர் பாதிப்பு ரொம்ப குறைவா இருந்தது. ஆனா போன வருடம் இந்த அத்திங்கக்காவனூர் ஏரியில மண் எடுப்புனால கிட்டத்தட்ட 20 அடி ஆழத்துக்கு மண் எடுப்பு எடுக்கப்பட்டுள்ளது. அதனால பார்த்தோம்னா எங்களுக்கு கடந்த வருடம் எங்களுக்கு பெரிய பாதிப்பு. அதாவது வெங்கல்குப்பம் கிராமமே பாதி அளவுக்கு 60% வீட்டுக்குள்ள தண்ணி புகுந்துடுச்சு. இதனால பொதுமக்கள் பார்த்தோம்னா எல்லாருமே பள்ளிக்கூடத்துல தங்கி உணவுக்கும் ஆடிக்கும் ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. இந்த தடவையும் இந்த வருஷமும் என்னன்னா அதே எடுத்த பள்ளத்திலிருந்து மறுபடியும் ஒரு 10 அடி ஆழத்துக்கு மண் எடுக்கிறாங்க. இது போக அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட இடத்த விட்டுட்டு அவங்க மத்த இடத்துல எடுக்கிறாங்க. இது கேட்டோம்னா அத்திங்கக்காவனூர் எங்க ஏரியா, நாங்க எங்க வேணா எடுப்புன்ற மாதிரி அவங்க கோரிக்கை இடுறாங்க. இதனால என்னவென்றால் அதிகாரிகள் இதுக்கு முன் இந்த பிரச்சனையை சரி பார்க்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். 10 இடத்துல இருந்து 10 ஊர்ல இருந்து தண்ணி வருது. 10 ஊர் தண்ணி வந்துட்டு இருக்குது. அந்த தண்ணி எல்லாமே எங்க ஊர் வழியா தான் வருதுங்க. அந்த தண்ணி எங்க ஊர் வழியா வரதுனால எங்களுக்கு அதிகமான பாதிப்பு உண்டாகுதுங்க.